ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான சேனைக்கிழங்கு வச்சு ஒரு புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க. நல்லா மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வறுபட்ட பிறகு 2 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் கொஞ்சம் வறுபட்ட பிறகு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் சேனைக்கிழங்கு நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இந்த அளவுக்கு புளி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளியும் காரமும் சேர்த்துக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கி வருன்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அது ஒரு தடவை போட்டது தான் 2 தடவை தெரியுது. நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். சேனைக்கிழங்கு நல்லா ஒரு விசில் விட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அதை அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். விட்டு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். சேனைக்கிழங்கு கருணக்கிழங்கு அதுக்கு பல பேர் உண்டு. கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதையும் சும்மா லைட்டாக வதக்கிட்டு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி நான் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் எல்லாம் கலந்த பொடி தான் நான் எல்லாத்துக்குமே சேர்ப்பேன். இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா அந்த கிழங்கு அந்த குழம்புல கொஞ்சம் கரைஞ்சிருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வைக்க வேணாம், தீஞ்சு போயிடும், அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். சிம்பிள் வச்சு தான் கொதிக்கணும், ஹையில் வேண்டாம். சூப்பரான சேனைக்கிழங்கு போட்ட